வெல்கம் டு பென் அண்ட் பிசிக்ஸ் யூடியூப் சேனல். பிசிக்ஸ் டஃபா இருக்கா, நியூமரிக்கல் கன்ஃபியூஸ் ஆகுதா? நோ வரிஸ், பிசிக்ஸ் படிக்கணும்னு இருக்கேன். சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், ஈஸி நியூமரிக்கல், ஃபுல் கிளாரிட்டி. அதுக்கு நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம். ஒரு காலகட்டத்துல எலக்ட்ரிசிட்டி தனி சப்ஜெக்டாவும் மேக்னட்டிசம் தனி சப்ஜெக்டாவும் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் இது யூனிஃபைடா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியா நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் எப்படி யூனிஃபை ஆச்சு? இந்த யூனிஃபை ஆகுறதுக்கு ஒரு சின்னூண்டு ஒரு விஷயத்த ஆட் பண்ணனால ஒரு ரெண்டு தனி சப்ஜெக்ட் யூனிஃபை ஆயிருக்கு. அது எப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். 19th செஞ்சுரியில ஆம்பேர் அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அவர் அது என்ன பண்றாருன்னா, ஒரு ஒயர்ல கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அந்த கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்க ஒயர் பக்கத்துல ஒரு காம்பஸ் எடுத்து கொண்டு போய் பக்கத்துல வைக்கிறாரு. வைக்கும்போது நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுது. காம்பஸ் நீடில் எப்ப டிஃப்ளெக்ட் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்ஸ் பக்கத்துல கொண்டு போகும்போது மட்டும் தான் டிஃப்ளெக்ட் ஆகும். இங்க கரண்ட் தானே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, எப்படா காம்பஸ் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் கொஸ்டின் மார்க் ஆச்சு. அப்பதான் அவர் யோசிச்சாரு. அப்ப ஒரு ஒயர்ல கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் பார்ட்டிகல் ஃப்ளோ சேஞ்ச் ஆகும்போது, ஃப்ளோ பண்ணிட்டு இருக்கும்போது அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலதான் இந்த காம்பஸ்ல டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிச்சாரு. அவருக்கு கண்டுபிடிச்சா அது மட்டும் ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் அது ரிலேட்டடா பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மிஸ்ட்ரி உருவாகுது. அது என்ன மிஸ்ட்ரினா, கெப்பாசிட்டர்னா சார்ஜை ஸ்டோர் பண்றது, சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்றது. இது ரெண்டு தான் இந்த டிவைஸ் தான் கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். இதை நீங்க பார்க்கலாம். இப்போ ரெண்டு பிளேட், கெப்பாசிட்டர்னா ரெண்டு பிளேட் இருக்கும். ஒரு பிளேட் பாசிட்டிவா, இன்னொரு பிளேட் நெகட்டிவா இருக்கும். இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இன்டர்மீடியேட்டர்ல ஒரு வேக்யூம் இருக்கும். அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும். ஸோ சார்ஜ் பார்ட்டிகல் அங்க இருக்காது. ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குங்கிற விஷயத்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல நம்ம எல்லாம் படிச்சிருந்திருப்போம். இப்ப என்ன அங்க ஒரு பாரடாக்ஸ் உருவாகுதுன்னா, இப்போ சார்ஜ் பண்றாங்க. நீங்க ஒரு பிளேட்டுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொரு பிளேட்டுக்கு நெகட்டிவ் சார்ஜும் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகுது? சென்டர்ல வேக்யூமா தான் இருக்கு. ஆனா இப்போ இந்த கெப்பாசிட்டர் சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஏன் இங்கேயும் காம்பஸை கொண்டு போய் காமிக்கும் போது டிஃப்ளெக்ட் ஆகுது. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ஸ்பேஸ் தான் இருக்கு, வேக்யூம் தான் இருக்கு. இங்க சார்ஜே ஃப்ளோ ஆகாது, வெறும் சார்ஜ் ஸ்டோர் மட்டும் தான் ஆகும். இந்த இடத்துல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மிஸ்ட்ரியா இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு மிஸ்ட்ரியை கிளியர் பண்றதுக்கு ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. ஸ்பேஸ், வேக்யூம்ல ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் ஒரு வேக்யூம்ல இருந்துச்சுன்னா அந்த சார்ஜை சுத்தி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்ட்டு அவர் ஒரு விஷயத்த எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் ஈக்குவேஷன்ஸ்ல ஆட் பண்றாரு. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். ரெண்டு பிளேட் இருக்கு, ஒரு பிளேட் பாசிட்டிவ், ஒரு பிளேட் நெகட்டிவ். ஸோ இப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இன்டர்மீடியேட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் உருவாயிருக்கும். எப்படி உருவாயிருக்கும்? இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறனால அங்க சம் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அந்த கரண்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கும் கண்டக்ஷன் கரண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்ப்போம். கண்டக்ஷன் கரண்ட்னா ஒரு ஒயர்ல சார்ஜ் பார்ட்டிகல் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அது கண்டக்ஷன் கரண்ட். அதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆம்பேர் ஈஸியா சொல்லிட்டாரு. இப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா இங்க சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகிறனால கிரியேட் ஆகிற கரண்ட் கிடையாது. சார்ஜ் பார்ட்டிகலை சுத்தி
எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும், நார்மல் கரண்ட்டுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை ஈக்குவேஷன்ஸ்ல ஆட் பண்றாரு. ஆட் பண்றது மூலியமா எலக்ட்ரிசிட்டி சேஞ்ச் பண்ணும்போது மேக்னட்டிசம் உருவாகுது. மேக்னட்டிசத்தை சேஞ்ச் பண்ணோம்னா எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. அப்படிங்கிறத தியரிட்டிக்கலா அவர் வந்துட்டு 4 ஈக்குவேஷன்ஸ்ல பில்ட் பண்ணிட்டாரு. அதை வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டலாவும் அந்த காலகட்டத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு ஷாக்கிங் பார்ட்டே கிடையாது. இதுக்கப்புறம் தான் மேக்ஸ்வெல் ஷாக் ஆகுறாரு. எப்படி ஷாக் ஆகுறாருன்னா, எலக்ட்ரிசிட்டி அது ஸ்பேஸ், எலக்ட்ரிக் சார்ஜ் அது வந்துட்டு ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணும்போது எவ்வளவு இதுல டிராவல் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரிமிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை வச்சு நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். அதே வேக்யூம்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எபிலிட்டிவிட்டியை வச்சு நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணுவோம் அந்த கான்ஸ்டன்ட்டை வச்சு. அவரும் இந்த 2 கான்ஸ்டன்ட்டையும் யூஸ் பண்ணி வேவோட வெலாசிட்டிய கண்டுபிடிச்சாரு. அந்த வேவோட வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்துட்டு லைட் தானா? அப்ப லைட் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா? ஸோ அவர் அப்படி கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ வந்துட்டு லைட் வந்துட்டு தனி பார்ட்டிகல் இல்லையா? அப்ப லைட்டுக்குள்ளேயும் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாரு. ஸோ சின்னோண்டு ஒரு சாதாரண ஒரு டேர்மை வந்துட்டு உள்ள ஆட் பண்றாங்க ஒரு ஈக்குவேஷன்ஸ்குள்ள. அது என்ன டேர்ம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுங்க ஒரு டேர்மை உள்ள ஆட் பண்றாங்க. ஆட் பண்ற மூலியமா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் இது 2 யூனிஃபை ஆகி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியா உருவாயிருச்சு. அது மட்டும் இல்லாம லைட் வந்துட்டு அது ஒரு தனி ஆப்ஜெக்ட் கிடையாது. லைட்லயும் எலக்ட்ரிக் சார்ஜும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு சின்ன சேஞ்ச்னால எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுது. இதுதாங்க பிசிக்ஸோட பியூட்டி. வாழ்க்கையிலையும் நம்ம சின்ன சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்றதுனால நம்ம வாழ்க்கையிலையும் இந்த பிசிக்ஸ்ல ஏற்பட்ட பியூட்டி மாட்டம் நம்ம வாழ்க்கையும் பியூட்டிஃபுல்லா மாறும். ஸோ நம்ம வந்துட்டு சேஞ்சிங்கை வந்துட்டு நம்ம வந்து அடாப்ட் பண்ண கத்துக்கணும். தேங்க்யூ.